ஒரு அமைதியான காட்டுல 3 மரம் இருந்துச்சாம். முதல் மரம் மத்த மரத்தை பார்த்து என்னை விட பெருசா இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தினதோறும் குக்கம் பிடிச்ச கோழி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. 2வது மரம் தன்னுடைய வேற ஆழமா மண்ணுள்ள பரவி வச்சு, நான் யாரு எனக்கு தெரியும், நமக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியும் அப்படி நினைச்சு சந்தோஷமா இருந்துச்சு. 3வது மரம் நான் ஒரு நதிக்கு பக்கத்துல போயின்னு இருப்பேன், என்னுடைய வேற மண்ணுக்கடியில ஐமா பறவ அவசியம் இல்ல அப்படின்னு ராயல் ஃபேமிலி போல திமிரா லைஃப் ரன் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பயங்கரமான புயல் மழை வந்துச்சு. அந்த புயலை பார்த்து பயத்துல 1வது மரம் சாஞ்சு போச்சு. 3வது மரம், அதான் ராயல் ஃபேமிலி, அடிச்ச மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால குடுங்கிட்டு நதியோட போயிடுச்சு. ஆனா 2வது மரம் மட்டும் யாரையும் எதையும் பத்தி யோசிக்காம தன் ஆழமான வேர்களின் காரணமா கம்பீரமா நின்றது. அதே போல் சரி, ஒப்பீடுதான் துக்கத்தின் தொடக்கம், திருப்தி தான் உண்மையான செல்வம். வெளியில் தேடும் சந்தோஷம் உனக்குள்ளேதான் இருக்கிறது. உன் வேர்கள் தான், அதாவது உன் திறமை, நன்றி, முயற்சி ஆழமானா எந்த புயலும் உன்னை புடுங்க முடியாது.